திரு அருணன், உங்க பார்வையை கேட்க விரும்புகிறேன். ஒரு புதிய யுகத்தை உருவாக்கக்கூடிய ஆட்சியை பாஜக இங்கே கூட்டணியாக கொடுக்கும் அப்படிங்கிறார். இல்ல, புது யுகம் என்றால் ஏதோ எந்த மாநிலத்திலும் ஆட்சிக்கு வராத கட்சி மாதிரியும், இன்னும் சொல்ல போனா ஒன்றியத்துக்கு கூட ஆட்சிக்கு வராத கட்சி மாதிரியும் பேசுறாரு ஒரு உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுல. எங்க ஏற்கனவே பல மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கீங்க, என்ன யுகத்தை கொண்டாந்தீங்க? இப்ப டெல்லியில வேற ஆட்சியில வந்திருக்கீங்க, என்ன யுகத்தை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க? அங்கதான் ஒரு பல்கலைக்கழகத்துல சிவராத்திரி அன்னைக்கு அசைவ உணவு சாப்பிட்டாங்கன்னு சொல்லி மாணவர் மாணவிகளை பாஜகவுடைய மாணவர் பிரிவு கொடூரமாக தாக்கி இருக்கு, பூரா வந்துகிட்டு இருக்குது. இப்ப 10 ஆண்டுகளுக்கு மேல கிட்டத்தட்ட 11 ஆண்டு ஆக போகுது மோடி பிரதமர், இவர் உள்துறை அமைச்சராக. என்ன புதிய யுகத்தை இந்த நாட்டுக்கு கொண்டாந்தீங்க? எனக்கு புரியல. சாதனைகளை சொல்லணும்ல. ஐயா இங்க பாருங்க, இந்தியர்களை திருப்பி அனுப்புறேன்னு சொல்றாரு, ஆனா கையில காலில் விளக்கு போட்டு அனுப்புறாரு. அதை எதிர்த்து எங்க பிரதமர் எப்படி சண்டை மாறுதல் செய்தார் தெரியுமா அமெரிக்காவில போய் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்ல, மாறாக அவர் மிரட்டின உடனே அமெரிக்கா விஸ்கிக்கு போட்டிருந்த 150% வரிய 50% குறைச்சார். இதுக்கு பேரு தானங்க புது யுகம். எனக்கு ஒண்ணு புரியல சார். இங்க அவர் சொல்றாரு, உள்துறை அமைச்சருடைய குற்றச்சாட்டு என்னன்னா, இங்க ஒரு ஆட்சி நடக்கிறது, அந்த ஆட்சியினுடைய அவலங்களை நாங்க வீடு வீடா கொண்டு போய் சேர்ப்போம், அப்ப ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்ய முடியும் அப்படின்னு அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். ஆட்சியின் மீதான விமர்சனம் அடிப்படையில ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைப்போம், நாங்க மக்கள்கிட்ட எடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறார். இல்ல, அது செய்யட்டும். நான் அது ஒரு எதிர்கட்சி என்கிற முறையில பாஜக சொல்லுவாங்க, செய்வாங்க. நான் அதை ஆட்சேபிக்கல. ஆனால் 26ல தாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என சொல்வதே சரியா தப்பா, அது முடியுமாங்கிறத நண்பர்கள் சொன்னாங்க, நானும் பேசுறேன். ஆனா அப்படி வந்துட்டா, தப்பி தவறி வந்துட்டா, தமிழ்நாட்டுக்கு புது யுகமா இருக்கும்னு போட்டா அதே ஒரு போட்டு. அதுக்குதான் நான் கேக்குறேன், என்ன புது யுகம்? நீங்க ஒன்றியத்துல ஆட்சிக்கு ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ந்து கிடக்கு. 87 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. 87 ரூபா 15 பைசா கொடுத்தா தான் ஒரு அமெரிக்க டாலர் வாங்க முடியும். இப்பதான் பாத்துட்டு வர்றேன். ஆக நான் அப்படி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு போகலாம். நான் கேட்பது முதல்ல அந்த சாத்தியம். இப்ப கூட்டணிங்கிற வார்த்தையை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பாஜக ஆட்சின்னு சொல்ல பாஜக கூட்டணி ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, கூட்டணி என்டிஏ அப்படிதான். ஆமா, நானும் அது கேட்டேன் இந்தியில. அப்படி என்டிஏங்கிற வார்த்தை ஆங்கில வார்த்தையை கூட சொன்னார். நல்லது. இங்க எங்க இருக்கு தமிழ்நாட்டுல என்டிஏ? இப்ப நான் அடிப்படையான விஷயம், பாமக என்டிஏல இருக்கா இல்லையா தயவு செஞ்சு சொல்லுங்க. ஒன்னும் உறுதியா தெரியல. அதிமுக விலகிருச்சு, தேமுதிகவும் ஒன்னும் உறுதியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போதைக்கு இருக்கிறது திருவாளர்கள், தினகரன், பன்னீர்செல்வம், இந்த 3 பேர் தானே இருக்காங்க. இத வச்சுக்கிட்டு எப்படி என்டிஏ ஆட்சிக்கு வரும் 26லன்னு சொல்றாரு? எனக்கு புரியல. இன்னும் கூட நான் சொல்லுவேன், இல்ல அதுக்கு எல்லாம் பேசுனீங்க, அதிமுக வரலாங்க ஐயா, எடப்பாடி தலைமையிலான அதிமுக அல்லது விஜய் தலைமையிலான இந்த தமிழ்நாடு வெற்றி கழகம் வரலாம் அப்படின்னு. ஆனா அவங்க கண்டிப்பாக ஒண்ணு யோசிப்பாங்க, என்னன்னா பாஜகவோட போனா சட்டமன்ற தேர்தல்ல இன்றைய சூழல் இது இப்படியே நீடிக்குன்னு வச்சுக்கோங்க ஓராண்டுக்கு. அப்படி போனா பாஜக என்பது இந்த கட்சிகளுக்கு ஒரு சுமையாகத்தான் இருக்கும். விழுகிற ஓட்டும் விழாது. எதை வச்சு நான் சொல்றேன்னா, இப்ப நீங்களே கார்த்திகை செல்வன் ஆரம்பத்துல சொன்னீங்க, இப்ப வந்திருக்கக்கூடிய 3 பிரச்சனைகள் அப்படின்னு. மும்மொழி திட்டத்தை அமல்படுத்துவோம், அதாவது அவங்க சொல்லக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை, அதை ஏற்றுக்கொள்ளணும், இல்லாட்டி ரூபா தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு மொழி கொள்கைக்கு ஒரு கல்விக் கொள்கைக்கு ரூபாவுக்கு இடையில முடிச்சு போடுறது. பிறகு இந்த தொகுதி மறுசீரமைப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனை குறித்து இந்த பேசவே இல்லை அமித்ஷா அவர்கள். கவனிச்சிக்கலாம், சொல்லணும்ல ஐயா. ஒருங்கிணைப்பு பள்ளி கல்வி திட்டத்துல வர வேண்டிய 2152 கோடி ரூபாய் வேற, இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது வேற, அதுல வரக்கூடிய அல்லது நீங்க புதுசா இப்ப சொல்லக்கூடிய இந்த PMC பள்ளி என்பது வேற. ரெண்டுக்கும் முடிச்சு போடாதீங்கன்னு முதலமைச்சர் கடிதம் போட்டிருக்காருல்ல பிரதம மந்திரிக்கு.
அத பத்தி ஏதாவது சொன்னாரா? அது ஏன் அதுக்குள்ள போக்கல? அப்ப இதெல்லாம் இந்த அரசு மீது, ஏன்னா இத கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் எழுந்துருச்சு. அதுக்காக சொல்ல வரேன். ஓகே, ரைட். இங்க கூட்டணிக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? அவங்க ஆட்சியை பத்தி பேசுறாங்கன்னு கேக்குறீங்க. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு கருணேஷ், என்டிஏ கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறார்கள், என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன வாய்ப்பு, சாத்தியக்கூறு இருக்கு அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறார் திரு அருணன். திரு அருணன் அவர்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்ல விருப்பம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு காணாமல் போன கட்சியிலிருந்து அவர் கேட்கிறார் பாஜக களத்துல இருக்கிற கட்சி. டெல்லியில வந்து இல்லைங்க, இருக்கட்டுங்க. டெல்லியில நாங்க வாங்கியிருக்க ஓட்டு 9,50,000 நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க 2,000 ஓட்டு வாங்கி நோட்டாக்கு கீழே வந்திருக்காங்க. இல்ல சார், தமிழ்நாட்டுல அவங்க கேட்பாங்கல்ல, திரும்ப உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் திமுக தயவால வாழ்ந்து கொண்டிருப்பதனால அவங்களால எதிர்த்தே பேச முடியாது. எதிர்த்து பேசினாலும் அவர் கட்சியில பாவம் தலைவரா இருக்க முடியாது. அவர் வயதுக்கு மற்றதுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். சொல்றாரு, அதுக்கு சொல்லுங்களேன். தமிழன் பிரசன்னாக்கு நான் சொல்லணும். தமிழன் பிரசன்னா தம்பி எப்பவுமே தரவுகள் தருவாரு. இந்த பர்சன்டேஜ் பத்தி சொன்னாரு, எந்த பர்சன்டேஜ்னு. இந்த சென்னையில வெள்ளம் வந்தப்ப பாத்தீங்கன்னா நாங்க 100% பணிகளை முடித்து விட்டோம், 4,000 கோடி முடிச்சிட்டோம். நாங்க வெள்ளத்துல அடி வாங்கினோம்னா இல்ல அது 80% நாங்க, 60% நாங்க, 40% நாங்க. அதுல விட்டார் பாருங்க ரீல். முதல்வரும் துணை முதல்வரும் மற்றவங்களும் 90%, 95%, 70% அமைச்சர் ஒண்ணு சொல்றாங்க. அதே மாதிரி இருக்கட்டும். இன்னைக்கு திட்டப்பணிகள் திமுக வாக்குறுதிகள் நிறைவேற்றினதுக்கு முதல்வரே சொல்றாரு 98 நிறைவேற்றிட்டோங்கிறாரு. போன வாரம் தான் 77. அப்புறம் இது எப்படி 99 ஆச்சுன்னு தெரியாது. இதுக்கு நடுவுல சொல்றாரு 90% நிறைவேற்றி விட்டோம். எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு சார். எல்லாரும் சதவீத கணக்கு சொல்றீங்க. இதுவரை நட்டா அவர்கள் கூட 90% எல்லா சதவீதத்தையும் மனசுல வச்சுக்கிறது தான் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. கண்டிப்பாக. ஏன்னா நீங்க ஒரு குறுக்கீடு சொல்லாம அதை கேட்டீங்க. அவர் சொல்லும்போது தமிழர் பிரசன் நான் சொன்னபோது நீங்க ரொம்ப மறந்து கேட்டுக்கொண்டிருக்கீங்க. குறுக்கீடுக்கு நன்றி. நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் மேல அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். திமுக எப்பவுமே 3 விஷயத்துல இருக்குங்க. அவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாத்த சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டரே தேவையில்ல. அண்ணா காலத்துல இருந்து ஒரே ஸ்கிரிப்ட் தான் அவங்களுக்கு. ஒண்ணு இந்தி எதிர்ப்பு, தமிழ் திணிப்பு. இன்னொன்னு தென்னிந்திய புறக்கணிப்பு, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது. மூணாவது நிதி பாரபட்சம். இது 3 மட்டும் வச்சு உப்பு சப்பு இல்லாம இத்தனை காலத்தை ஓட்டி விட்டார்கள். இன்றைக்கு ஊடக வெளிச்சத்துல அவங்க பொய்யை மட்டும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. என்னங்க இத்தனை காலம் மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்றீங்களா? இத்தனை காலம் பொய்யை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்குதானே அவங்க எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார்கள். மாற்றம் வரத்தான் போகிறது. வாக்களித்த மக்கள் அவ்வளவு குறைவா யோசிப்பாங்கன்னு நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்லங்க, அதாவது உங்க நம்பிக்கை நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு மக்களை பற்றி என்னோட நம்பிக்கை இருக்கலாம். இல்ல உங்களுக்கே நம்பிக்கை வருதுன்னு தெரியல. நீங்க வாக்காளர்களை பற்றி என்னோட நம்பிக்கை திமுக சார்பாளராக கூட இருக்கலாம், தவறு இல்லை. தனி மனித தனத்தில் நீங்க இருக்கலாம். ஆனால் எங்களுடைய நம்பிக்கை குறையே சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் கருணேஷ், நான் ஒரு நிமிஷம் இருங்க. பிரச்சனை ஒரு நிமிஷம். பிரச்சனை இல்ல ஒரு நிமிஷம் ப்ளீஸ், தயவு செஞ்சு ஆளாளுக்கு அவருக்கு அவருக்கே நீங்க ஒரு நெறியாளர் ஸ்ரீகாந்த் ஒரு நிமிஷம். ஸ்ரீகாந்த்